பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட பிஸ்டனு. பார்த்தீங்கன்னா, இதில வந்து 3 ரிங் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஷன் ரிங்கு, ஒண்ணு வந்து வைப்பர் ரிங்கு, இன்னொன்னு வந்து ஆயில் ரிங்கு. இது ஏன் சின்னதா இருக்குதுன்னா, இது வந்து 4 ஸ்ட்ரோக்கில வந்து வால்வு இருக்கும். வால்வு 2 இருக்கும். இன்லெட்டு, அவுட்லெட்டுன்னு வால்வு இருக்கனால, இது வந்து சின்ன பிஸ்டனா இருக்கு. நான் இப்போ வந்து 2 ஸ்ட்ரோக்குக்கும் 4 ஸ்ட்ரோக் பிஸ்டனுக்கும் வித்தியாசத்தை காட்டுறேன். பாருங்க, இது வந்து 2 ஸ்ட்ரோக்கு, இது வந்து 4 ஸ்ட்ரோக்கு. வித்தியாசம் நல்லா பாருங்க. இதில் 2 ரிங் இருக்கும், வந்து 3 ரிங் இருக்குது. இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு, இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. பார்த்தீங்கன்னா, இது ஒரு கட்டு இருக்கும். இது வந்து ஒவ்வொன்றும் வைப்ரேஷனை தாங்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்ட்ரோக் அப்போ உள்ள சவுண்டு வரும். அது வந்து வைப்ரேஷனை தாங்கிறதுக்கோசரம் இது கட்டு இருக்கும். ஒவ்வொரு 2 ஸ்ட்ரோக்கும் 4 ஸ்ட்ரோக்குக்கும் ஒவ்வொரு பைக்குக்கும் வித்தியாசம் இருக்கும்.